விடிய காலம் 4 மணிக்கு நமக்கு ஒரு கால் வந்துச்சுங்க. தம்பி இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. நம்ம அறக்க பறக்க அவசரமா கிளம்பி போனோங்க. என்ன ஆச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்க. பசங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அசில் பிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழிகள் வந்து அதாவது பெருவிடை நாட்டுக்கோழிகள் வந்து நம்ம வாங்கியிருந்தோங்க. அதோட 2 மாசம் சிக்கு வந்து நமக்கு வந்து பார்சல்ல சேலத்துல நமக்கு வச்சு விட்டு இருந்தாங்க. சோ ஒரு வழியா அந்த பஸ் வந்துருச்சுங்க, நம்ம சேலம் பஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டோங்க. 4 மணிக்கு வெடிகால கரெக்டா டிரைவர் நான் கால் பண்ணி நம்மள வந்து வர சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம போனோம். பஸ்ல இருந்து அந்த பார்சல் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டோங்க. வாங்கி தந்திருக்காரு. அது என்னன்னு உள்ள பார்க்கலாம் வாங்க. சண்டை கோழி. அரித் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. எங்க ஒன்னு கையில எடுத்து காட்டுங்க அப்பாக்கு. பார்த்து பத்திரமா எடுக்கணும், வலிக்காம தூக்குங்க. ஓகே சரி, நம்ம என்ன பேர் வைக்கலாம் அந்த கோழிக்கு? நரோட்டோ அது பேரு. சரி ஓகே, அது நரோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, மொத்த கோழிலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நேம் வைக்க சொல்லலாமா? மக்களே, இதில் எந்த கோழிக்கு எந்த பேர் வைக்கலான்னு கொஞ்சம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நம்ம இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா சண்டை கோழி வளர்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ டே 1லேருந்தே வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். கலைச்சூட் அந்த ஒயிட் ஏனா அதான் ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்ட்ரா வாழைப்பூச்சிலி கூட. ஓகே, நல்லா இருக்குல்ல? ஓகே சரி, நம்ம இதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு எல்லாரையும் வந்து கேட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஃபுட். ஓகே, அப்புறம் நம்ம வேறு என்ன பண்ண போகிறோம், மொட்டை மாடியில் விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு வாட்டர்லாம் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க. ஸோ எல்லா சிக்கும் வந்து என்னென்ன கலர்ஸில் இருக்குது, எவ்வளோ வெயிட்டில் இருக்குன்றது நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணுவோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300-250 கிராம்ஸ், சிலது வந்து பார்த்தீங்கன்னா 350 கிராம்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தூய பெருவிடை கோழி. இது வந்து நம்ம சேலத்துலேருந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேமஸான ஒரு யூடியூபர், அப்புறம் அவங்க யூடியூபர் கிட்ட தான் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான லைனேஜ். எல்லாமே 6 kg 5 kg அந்த மாதிரி வர லைனேஜ் பேர்ட்ஸ் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட சிக்ஸ் தாங்க. நம்ம வளர்க்கலாம் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா. எல்லா கோழி குஞ்சுங்களுமே வந்து டிராவல் பண்ணி வந்ததுக்கு டயர்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க எல்லாத்தையும் பாக்ஸ்லேருந்து எடுத்து நார்மல் கேஜுக்கு வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக அவங்களுக்கு வந்து தண்ணியும் ஃபுட்டும் கொடுப்போம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நம்ம மொட்டை மாடிக்கு நம்மளோட மெயின் கேஜ் மேலே இருக்குது. அந்த கேஜை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு அதை பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு டஸ்ட்லாம் எடுத்துட்டு இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம அங்கே மாற்றிடலாங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிடிச்சி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தம் 12 சிக்கு இருக்குன்னு சொல்லி தம்பி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட்டும் வாட்டரும் நம்ம வச்சுட்டு கொஞ்சம் அந்த ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிட்டு மொத்த ஒர்க்கை பார்க்கலாம். ரொம்ப நாள் நம்ம இந்த ரூம் யூஸ் பண்ணல, அதனால இந்த ரூம் வந்து எங்க அப்பா ஸ்டோர் ரூமாவே மாத்திட்டாங்க. ஸோ அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஓரளவு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இவ்வளவுதான் ஸ்பேஸ் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப டஸ்டா இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா கிளீன் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கோழி வளர்க்கறதுக்கு. பாருங்க, இதை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் கேஜஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது. ஸோ ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பேப்பர்லாம் போட்டு நம்ம வந்து அதுங்களுக்கு ஃபுட்டு வாட்டர்லாம் அடுத்தது வைக்கிறதுக்கு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஒவ்வொன்றா அடுத்தது நம்ம பண்ணுவோம். அடுத்தது பேர்ட்ஸ் எல்லாம் உள்ள விட்டுட்டு கொஞ்சம் அவங்களை வந்து ரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ தம்பி எடுத்துட்டு வரான் பேர்ட்ஸை.
ஸோ வாட்டரில் நம்ம வந்து லிவர் டானிக் சும்மா ஒரு 2 ml அந்த மாதிரி எடுத்து அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ப்ளஸ் அது தவிர்த்து விட்டமின் டானிக்கும் நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ எல்லா சிக்ஸும் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். ஏன்னா ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையட்டும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் கீழே இறக்கி விடலாம், கொஞ்சம் வந்து அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக அதுக்கு வரட்டும். இப்போதைக்கு ஃபுட்டும் தண்ணியை வச்சுட்டேன். ஸோ ஒவ்வொரு சிக்கா எடுத்து உள்ளே விட்டுடலாங்க. தண்ணியை மிக்ஸ் பண்ணியாச்சு, ஒவ்வொரு சிக்கா உள்ளே விட்டுடலாம். ஸோ அரித்தே வந்து ஸ்டார்ட் பண்ணட்டும், ஒரு சிக்கா உள்ளே எடுத்து விடட்டும். ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 to 7 kg அந்த மாதிரி வெயிட் வரக்கூடிய ஒரிஜினல் தூய பெருவிடை கோழிகள். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு தேவையான எல்லா கலர்ஸும், நம்ம சொன்ன எல்லா கலர்ஸுமே போட்டிருக்காங்க. அதாவது மயில், அந்த செங்கருப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பூதி, அது மாதிரி எல்லா கலர்ஸுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது வளர வளர இதோட ஃபெதர்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அட்ராக்டிவா அவ்வளோ அழகா இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல வெயிட், நல்ல ஹைட்டு எல்லாமே வரும். இதை வந்து நம்ம இந்த 200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியால தான் வச்சு வளர்க்க போறோம். நம்ம இப்போதைக்கு வெளியில வர்ற ஐடியா கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வளரட்டும். வளர வளர அது எப்படி க்ரோ ஆகுது, எப்படி நமக்கு வந்து இந்த இடம் ஸ்பேஸ் பத்துது, அதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்மளால எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில விடலாமா இல்லை என்ன பண்ணலாம் சொல்லி யோசிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு இப்படியே வளரட்டும். அது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுவும் நான் கேட்கணும், அவங்க கிட்ட கேட்டுட்டு நம்ம என்னென்ன தடுப்பூசிகள் எல்லாம் போடணும் இந்த பேர்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுவும் நம்ம போட போறோம். ஸோ டெய்லி பேசிஸ்ல நம்ம Day 1 இன்னைக்கு, நாளைக்கு வந்து Day 2, அது மாதிரி டெய்லி பேசிஸ்ல நான் வந்து ஷார்ட்ஸ் போட போறேன். ஒவ்வொரு நாளும் நான் என்ன புதுசா கத்துக்கிறேன், இந்த சண்டை கோழி வளர்ப்புல என்னென்ன கத்துக்கிறேன், அதுல நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து சின்ன சின்ன விஷயங்களும் மிஸ் பண்ணாம நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணலாம்னு இருக்கேன் டெய்லி பேசிஸ்ல. ஸோ இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து டெய்லி பேசிஸ்ல நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு வரும். ஸோ ரொம்ப உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் புதுசு அப்படின்னா உங்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி எவ்வளவுக்கு வாங்கினேன், எங்க வாங்கினேன், அதுவும் நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னைக்கு நம்ம இத வந்து ஃப்ரீயா விட்டுடலாம். சோ ரெஸ்ட் எடுக்கட்டும். சோ நாளைக்கு என்ன அப்டேட்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.